அடுத்தவருக்கு தெரியாத அதிசயங்கள். அந்த ஊர் பள்ளியில் ஓர் இளம்பெண் புதிதாக வேலைக்கு சேர்ந்தார். அந்த வார இறுதியில் பள்ளியின் நிர்வாகி அவரை அழைத்து கூடுதலாக ஒரு பணியை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்பதே அந்த பணி. புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர் என்பதால் நிர்வாகி சொன்னதற்கு மறுப்பு சொல்ல முடியாமல் அந்த பெண் அடுத்த நாள் மருத்துவமனைக்கு சென்றார். படுக்கையில் கிடந்த அந்த சிறுவனை பார்த்ததும் அவருக்கு பெரும் அதிர்ச்சி. ஒரு தீ விபத்தால் உடலெங்கும் வெந்து போய் படுத்து கிடந்தான் அச்சிறுவன். இவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டுமா என்று அந்த இளம்பெண்ணின் மனம் தடுமாறியது. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே என்பதால் அவனுக்கு அரை மணி நேரம் கணக்கு பாடம் சொல்லி தந்தார். தீ காயங்களுடன் கிடந்த அவனை நிமிர்ந்து பார்க்கவும் தைரியமில்லாமல் ஏதோ சமாளித்து அவனுக்கு பாடம் சொல்லி தந்தார் அந்த இளம்பெண். வேதனையில் முனகிக் கொண்டிருந்த அச்சிறுவன் அவ்வப்போது தலையை ஆட்டினான். மீண்டும் அடுத்த ஞாயிறு வருவதாக சொல்லி புறப்பட்டார் இளம்பெண். உடலெல்லாம் எரிந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லி தந்தது அவருக்கே வேதனையாக இருந்தது. அடுத்த ஞாயிறு ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணியபடியே வீட்டுக்கு திரும்பினார். இருந்தாலும் அடுத்த ஞாயிறு வந்தபோது அந்த இளம்பெண் அச்சிறுவனை பார்க்க எண்ணினார். அவனுக்கு பாடம் சொல்லித் தரவில்லை என்றாலும் அவனை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது அவருக்கு. அவர் அங்கு சென்றபோது மருத்துவமனை வாசலிலேயே அச்சிறுவனுடைய அம்மா அந்த இளம்பெண்ணை சந்தித்தார். நீங்கள் தான் என் மகனுக்கு போன வாரம் கணக்கு சொல்லி தந்தீர்களா என்று கேட்டார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஒரு சிறுவனுக்கு கணக்கு சொல்லி தந்தது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான செயல் என்பதை அந்த தாய் தன்னிடம் சொல்லப் போகிறார் என்று எதிர்பார்த்து அந்த இளம்பெண் பயந்தார். கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததால் தான் நான் அப்படி செய்தேன் என்று தயங்கி தயங்கி அந்த இளம்பெண் சமாதானம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த தாய் இளம்பெண்ணின் கரங்களை இறுகப் பற்றி கொண்டார். அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நீங்கள் எவ்வளவு பெரிய உதவி செய்துள்ளீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று அந்த தாய் சொன்னதும் இளம்பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த தாய் தொடர்ந்தார். சென்ற ஞாயிறு நீங்கள் வருவதற்கு முன் என் மகன் தான் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று அவனே தீர்மானித்து விட்டான். எனவே உண்ண மறுத்தான், மருந்து சாப்பிட மறுத்தான். ஆனால் நீங்கள் கணக்கு பாடம் சொல்லித்தந்த நாளிலிருந்து என் மகனிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எனக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர ஓர் ஆசிரியரை என் பள்ளி அனுப்பியுள்ளது என்றால் நான் கட்டாயம் மீண்டும் பிழைத்தெழுந்து பள்ளிக்கு திரும்புவேன் என்று என் பள்ளியில் உள்ளவர்கள் நம்புகிறார்கள் என்றுதானே அர்த்தம் என்று என் மகன் சொல்ல ஆரம்பித்து விட்டான். நீங்கள் வந்து சென்ற நாளிலிருந்து தான் பிழைத்துக் கொள்வோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை என் மகனுக்கு பிறந்துவிட்டது. இந்த ஒரு வாரத்தில் அவனிடம் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கண்டு டாக்டர்களே ஆச்சரியப்படுகின்றனர். எல்லாம் நீங்கள் செய்த அற்புதம் என்று அந்த தாய் கண்ணீரோடு சொல்ல சொல்ல அந்த இளம்பெண்ணின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. ஒருவர் குணம் அடைவது அவரது ஆழ்மனதில் எழும் நம்பிக்கையில் ஆரம்பமாகிறது என்ற உண்மை இக்கதையில் வெளிச்சமாகிறது. இதையே இன்றைய ஞாயிறு வாசகங்களும் நமக்கு சொல்லித் தருகின்றன. நமது நோய்கள் குணமாவதற்கு காரணங்கள் என்னென்ன? மருந்து, மாத்திரை, மருத்துவ சிகிச்சை இவற்றால் மட்டும் ஒருவர் குணமாக முடியாது. குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஒருவர் மனதில் உதிப்பதுதான் அவர் குணம் பெறுவதற்கான முதல் படி. அந்த நம்பிக்கை ஒருவர் மனதில் தோன்றுவதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. இவற்றில் எதிர்பாராத வழிகளும் இருக்கும். தீ காயங்களுடன் போராடி மனம் வெறுத்து மரண வாயிலை நெருங்கிவிட்ட அச்சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வந்த ஆசிரியர் அவரையும் அறியாமல் குணமாகும் வழியை உருவாக்கவில்லையா? அதுபோல குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாதபோது நலமடைவது கடினமாகி போகிறது. முடிவில் இயலாமலும் போகலாம். நம்பிக்கையற்ற நிலையில் நமக்குள் உருவாகும் மன அழுத்தங்களை இன்றைய முதல் வாசகம் நமக்கு காட்டுகிறது. யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் துன்பங்களால் நொறுங்கி போன ஒருவரது உள்ளத்திலிருந்து எழும் அவலக்குரலாய் ஒலிக்கிறது.
யோபு புத்தகம் அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1-4 முடிய மற்றும் 6-7 முடிய. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். இப்போது நாம் கேட்ட இந்த வரிகளை நம்மில் பலர் பல நேரங்களில் பல விதங்களில் சொல்லியிருக்கிறோம். துன்பங்கள் நம் வாழ்வை நிரப்பும்போது நம்மிடமிருந்து முதலில் விடைபெறுவன உணவும் உறக்கமும். துன்பம் ஒரு சூறாவளி போல் நம்மை தாக்கும்போது வேரோடு பிடுங்கப்பட்ட மரத்தைப் போல, சுழல் காற்றில் சிக்கிய ஒரு சருகைப் போல, புயலில் சிக்கிய படகைப் போல என்றெல்லாம் நாம் நம்மையே உருவகப்படுத்திக் கொள்கிறோம். துன்பங்களால் நிலை குலைந்து அலைப்பாயும் வாழ்வை யோபும் ஓர் உருவகத்தால் கூறியுள்ளார். என் நாள்கள் தறியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன, அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன என்று கூறியுள்ளார். உருவகங்களில் நாம் பேசிக்கொண்டிருப்பதால் மற்றுமோர் உருவகத்தையும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். துன்பம் புதைமணலை போன்றது. புதைமணலில் சிக்கியவர்கள் புதைமணலிலேயே தங்கள் கவனம் முழுவதையும் செலுத்தி அங்கேயே தங்கி போராடி கொண்டிருந்தால் அந்த புதைமணலுக்குள் இன்னும் ஆழமாக புதைந்து போகும் ஆபத்து உண்டு. புதைமணலில் இருந்து நாம் கரையேற வேண்டுமெனில் உறுதியான ஓர் இடத்தில் நிற்கும் மற்றொருவரின் உதவி நமக்கு தேவை. அவர் நமது கரம் பற்றி நம்மை மேலே இழுத்தால் நாம் அங்கிருந்து வெளியேற முடியும். புதைமணலில் சிக்கியிருந்த யோபின் நம்பிக்கையற்ற கதறலை முதல் வாசகத்தில் கேட்டோம். ஆனால் யோபு அங்கேயே தங்கிவிடவில்லை. இறைவன் மீது அவர் கொண்ட நம்பிக்கை அவரை புதை மணலிலிருந்து விடுவித்து உறுதியான பாறையின் மீது நிறுத்தியது என்பதை நாம் அறிவோம். யோபை போல இறைவன் மீது அசையாத நம்பிக்கை கொள்ள இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உடல் நோயாலும் மனநோயாலும் பாதிக்கப்பட்ட பலருக்கு இயேசு குணமளிக்கும் நிகழ்ச்சியை மார்க்கு நற்செய்தியில் நாம் கேட்கிறோம். ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் தீய ஆவியை விரட்டியடித்த புதுமையை நற்செய்தியாளர் மார்க்கு இயேசு செய்த முதல் புதுமையாக கூறுகிறார். இந்த புதுமையை சென்ற ஞாயிறு நற்செய்தியாக நாம் வாசித்தோம். ஓய்வு நாள், தொழுகை கூடம், தீய ஆவி அனைத்திற்கும் இயேசுவே ஆண்டவர் என்பதை மார்க்கு துவக்கத்திலேயே அறிக்கையிடுவதை உணரலாம். அதே ஓய்வு நாளில் பேதுருவின் இல்லத்தில் நிகழ்வதாக இன்றைய குணமளிக்கும் புதுமைகள் கூறப்பட்டுள்ளன. இன்றைய நற்செய்தியில் இரு பகுதிகள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. குணமளிக்கும் இந்த புதுமைகளை ஓய்வு நாளில் இயேசு செய்தார். ஓய்வு நாளன்று எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது யூதர்களின் முக்கியமான ஒரு சட்டம். இயேசு அதை மீறினார். அவரை பொறுத்தவரை குணமளிப்பது என்பது வேலையே அல்ல, அது உண்பது உறங்குவது போன்ற ஒரு தினசரி கடமை என்று இயேசு எண்ணியதால் இந்த பணியை தயங்காது செய்தார். மேலும் ஒரு மனிதரை குணமாக்க எந்த சட்டத்தையும் மீறலாம் என்பதையும் இயேசு தெளிவுபடுத்தினார். இன்றைய நற்செய்தியில் நம் கவனத்தை ஈர்க்கும் இரண்டாவது பகுதி இது. மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. சீமோனின் மாமியார் குணமான செய்தி அந்த ஊரில் காட்டுத் தீயை போல் பரவியதால் ஊர் முழுவதும் திரண்டு வந்திருந்தது. குணமளிப்பது கடவுளே ஆனாலும் இயேசுவே ஆனாலும் அந்த குணமளிக்கும் ஊற்றை நாடி வருவது நமது கடமை. குணம் பெற வேண்டும் என்ற ஆவல், குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஆகியவை இல்லாதபோது குணம் பெறுவது கடினம். இயேசுவின் சக்தியை பற்றி அன்றுதான் அவ்வூர் மக்கள் அறிந்திருந்தனர். ஆனால் தீய ஆவிகளுக்கு அவர் யார் என்பது ஏற்கனவே தெரிந்திருந்தது. இப்படி தனது வலிமையும் புகழும் வளர்ந்து வருவது இயேசுவை எள்ளளவும் பாதிக்கவில்லை. எவ்வித புகழையும் தேடாமல் அவர் அமைதியாக தன் குணமாக்கும் பணியை தொடர்ந்தார். பலனை புகழை எதிர்பாராமல் பணிகள் செய்பவர்களை பற்றி சிந்திக்கும் போது கதையொன்று நினைவுக்கு வருகிறது. மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்வதையே தன் வாழ்வின் மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஒரு மகானுக்கு முன் இறைவன் தோன்றினார். அந்த மகானின் அற்புத வாழ்வுக்கு பரிசாக அவருக்கு பிடித்த ஒரு வரத்தை கேட்க சொன்னார் இறைவன்.
தனக்கு எதுவும் வேண்டாம் என்று அந்த மகான் மறுத்தார். இருந்தாலும் இறைவன் விடுவதாக தெரியவில்லை. இறுதியாக அந்த மகான், இறைவா, என் நிழலை தொடும் அனைவரும் குணம் பெறும்படி வரம் தாரும் என்று கேட்டார். இறைவன் அந்த வரத்தை மகிழ்வோடு தருவதாக சொன்னார். உடனே மகான் ஒரு நிபந்தனையை சொன்னார். எப்போதெல்லாம் என் நிழல் எனக்கு பின்னே விழுகிறதோ அந்த நிழலுக்கு மட்டுமே இந்த சக்தியை நீர் தர வேண்டும் என்று அந்த மகான் வேண்டிக் கொண்டார். நாம் இன்று இறைவனிடம் 3 வரங்களுக்காக மன்றாடுவோம். முதலில், குணம் பெற வேண்டும் என்ற நிலையில் நாம் இருந்தால் அல்லது நமது நெருங்கிய உறவுகள் இருந்தால் நாம் குணம் பெறுவோம், அவர்கள் குணம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்குள் விதைக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். இரண்டாவது, தீயில் வெந்து கிடந்த அந்த சிறுவன் குணமாவதற்கு உதவிகள் செய்கிறோம் என்பதே தெரியாமல் உதவி செய்த அந்த இளம் பெண்ணைப் போல தனக்கு பின் விழும் நிழலால் மக்கள் குணம் பெற வேண்டும் என்று விரும்பிய அந்த மகானைப் போல எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு நன்மைகள் செய்யும் மனநிலையை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இறுதியாக, நலமளிக்கும் பணிகளுக்கு இடையூறாக வரும் நிபந்தனைகள், சட்டங்கள் போன்றவற்றை தாண்டி நமது பணிகளை தொடரும் உறுதி நமக்குள் உருவாக வேண்டும் என்று மன்றாடுவோம்.